வணக்கம், நான் ஜெஃப்னா மேரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். பாருங்கோ, வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு திடீர் கொத்துரொட்டி மாட்டிறைச்சியில் தான் போட போகிறேன். மாட்டிறைச்சி இப்போ தான் டப்பட்டு காட்டினா உடனடியாக கொத்துரொட்டி போட போகிறேன். பாருங்க, ரொட்டி, மாட்டிறைச்சி, உப்பு, கட்டை மிளகாத்தூள், கோவா, கேரட், வெங்காயம், லீஸ்ட், பச்சை மிளகாய் அதெல்லாம் இல்லைன்னுட்டு அதெல்லாம் எடுக்கையில் திடீர் கொத்துரொட்டி இது. பாருங்கோ எப்படி இருக்குன்னு செய்முறையை பார்ப்போம். நல்லெண்ணெய் விடுவோம். பாருங்கோ நல்லெண்ணெய் கொதிச்சிடுது. இப்போ பெருஞ்சீரகம் போடுவோம். கருவேப்பிலை போடுவோம். வெங்காயம் போடுவோம். பாருங்கோ வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கக்கூடாது, லைட்டாக வெங்காயம் வதங்கின கையோடய கேரட் போடணும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கோ வெங்காயம் வதங்கிட்டு இப்போ கேரட் போடுவோம். கேரட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போடுவோம். பாருங்கோ கேரட் வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் முட்டை போடுவோம். உடனடியாக கிளறக்கூடாது, ஏன்னா அந்த முட்டை கொஞ்சம் கொஞ்சம் இதாகினா தான் அதோட சேர நல்லா இருக்கும், உங்களுக்கு பார்க்கவும் சாப்பிடவும் நல்லா இருக்கும். உடனே கிளறினோம்னா அந்த எல்லாம் உடைஞ்சிடும். நான் போட்ட கொத்துரொட்டி சாப்பிட்றவைக்கு தெரியும் இப்படி டேஸ்டாக இருக்குமெண்டு. ஆட்டுக்கொத்து, கோழிக்கொத்து, மாட்டுக்கொத்து, பாருங்கோ முட்டை எல்லாம் பாருங்க. இந்த பார்க்கவே சரிதான் இருக்கும். முட்டை இப்படி இருக்கணும், இருந்தால் தான் கொத்துரொட்டிக்கு நல்லா இருக்கும். இன்னும் எப்படி இருக்கணும் முட்டை. இந்த முட்டையை நான் கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். பாருங்க முட்டை இதாகிடுது. இப்போ கோவா போடுவோம். கோவா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம். கனகா போடையில் எடுத்த 2 ஸ்பூன் உப்பில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன். அப்போ தான் எல்லாத்துலேயுமே சோறை பிடிக்கும். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம். பாருங்கோ கோவா இது எல்லாமே வதங்கிட்டுது. இப்போ லீஸ்ட் போடுவோம். பாருங்கோ கோவா, லீஸ்ட், கேரட் எல்லாமே போட்டாச்சு. பாருங்கோ இதோட கட்டை மிளகாத்தூள் போடுவோம். கட்டை மிளகாத்தூள் போட்டால் தான் நல்லா இருக்கும்.
2 நிமிஷம் விட்டுட்டு ரொட்டியை போடுவோம். ரொட்டியை போடுவோம். இது 4 பேருக்கு போடுறேன். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொட்டியில எல்லாம் மஞ்சள் எல்லாமே அந்த உரைப்பு எல்லாம் பிடிக்க இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. டேஸ்டாகவும் இருக்கும். இப்படி நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டாகவும் இருக்கும் கொத்து ரொட்டி. இப்படி நல்லா கொத்தோணும். கொத்தினா தான் நல்லா இருக்கும். ரொட்டி எல்லாம் உறுதியாக வர்றதுக்கு கொத்தோணும். இப்படி அச்சி போடணும்னா இப்படி கொத்தோணும். கொத்தினா தான் அது கொத்து ரொட்டி. அப்போதான் அந்த ரொட்டி எல்லாத்தோடையும் சேரும். பீச்சு ரொட்டி மாதிரி தான் நாங்கள் போட்டு வைக்கிறது. அப்போ அந்த பீச்சு ரொட்டி அப்படி எல்லாத்தோட சேரத்தான் நல்லா இருக்கும். இனி பாருங்க நல்லா வந்துக்குது. இனி இதுக்கு மாட்டு கறி விடுவோம். கொஞ்சம் குழம்பாகவும் விட்டா தான் நல்லா இருக்கும். பாருங்க கொத்து ரொட்டியை நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க கொத்து ரொட்டி. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,